வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு முத்துவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூலில் இருக்கவங்க. உடனே விஜயா, இவன் நான் வளர்த்த பையன் இல்லை, கிராமத்தில் என் மாமியார் வளர்த்தவன். அங்கிருந்து தான் இவன் இந்த மாதிரி ரவுடித்தனத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கான். இவனால் எனக்கு தினமும் பிரச்சனை தாங்க சார். யாராவது ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டு அவங்கள அடிச்சுட்டு வந்துடுறாங்க சார். இவனை என்னால் திருத்த முடியலங்க சார் அப்படின்னு டோட்டலா முத்துவுக்கு ஆப்போசிட்டா பேசி அவரை ஒரு பெரிய ரவுடியாவே சித்தரிக்கிறாங்க விஜயா. அம்மா நான் பண்ணலம்மா, என்ன நம்புமா, நான் பண்ணலம்மா அப்படின்னு முத்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. டேய், அதான் உன் அம்மாவே சொல்றாங்களே நீ இப்படிப்பட்ட பையன் தான் அப்படிங்கிற. சார் இவன் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துடலாங்கிறாரு. ஹெட் மாஸ்டர் இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்காரு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இவன் ஜெயிலுக்கு கூட போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, விஜயா ஒன்றும் பயந்த மாதிரியோ ஃபீல் பண்ண மாதிரியோ தெரியல. இங்கே பாருங்க மேடம், நாங்கள் உங்கள் பையன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அவங்க இவனை சீர்திருத்த பள்ளியில் கண்டிப்பாக போட்டுருவாங்க, அதுக்கும் தயாராக இருந்துக்கோங்கன்னு அவர் சொல்ல, விஜயா எந்த பதிலும் சொல்லாமல் நேராக முத்துக்கிட்ட வந்து முத்துவை முறைச்சி பார்த்துட்டு இவனை என்னவோ பண்ணிக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதை மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க முத்துவோட முகத்தில் சொல்ல முடியாத வலியும் வேதனையும் தெரியுது. அவர் மனசுல மாதிரியே வெளியிலையும் இடி மின்னலுமா இருக்கு. அடுத்து முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாட்டியும் ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. படிப்பாளி மனோஜ் புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்க. விஜயா இன்னொரு சோஃபால உட்காந்துருக்க. டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்துருக்க அண்ணாமலை கிட்ட, அப்பாப்பா என்னை அங்கெல்லாம் அனுப்பாதப்பா, வேண்டாப்பா அனுப்பாதப்பா, நான் உன் கூடவே இருக்கேன்ப்பா, என்னை அனுப்பாதப்பா, நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. அண்ணாமலை, வேற வழியே இல்லையாப்பா, முத்து சீர்திருத்த பள்ளிக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மா நம்ம கையை மீறி கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சு, அவங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சர்வசாதாரணமா சொல்றாரு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா முத்துவோட கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு தெரியும்டா நீ அப்படி பண்றவே இல்லைன்னு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஆறுதலா சொல்ல, எல்லாரும் நான் தான் பண்ணேன்னு அப்படி சொல்றாங்கப்பா, அம்மாவும் நான் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, நீ தான் பண்ணியிருப்பேன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு விஜயா சொல்ல, வீராதி வீர அண்ணாமலை, இதெல்லாம் நீ பக்கத்துல இருந்து பாத்தியா அப்படின்னு கேட்க, முத்து கெஞ்சுதலோட அம்மாவை பாக்குறாரு. இவனுக்கு என்ன இதெல்லாம் புதுசா? கூட படிக்கிற பசங்கள் எல்லாம் அடிச்சிருக்கான், மனோஜ் அடிச்சிருக்கான், இப்ப ஹெட் மாஸ்டரா கல்லால் அடிச்சிருக்கான் அப்படின்னு ஏதோ எக்ஸிபிஷனுக்கு போனேன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி முத்து தான் சொல்றான்ல அவன் செய்யலன்னு அப்படின்னு பாட்டி எழுந்து வந்து நின்று கேட்க, அத்தை இவன் அடிச்சத ஸ்கூல்ல எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல, இப்போ பாட்டியை ரொம்ப பரிதாபமா பாக்குறாரு முத்து. யாரு என்ன இவன் மேல தப்பு சொன்னாலும் உடனே நம்பிடுவியா? பிள்ளைங்க மேல மற்றவங்க தப்பு சொன்னா நம்ம உடனே அதை நம்பிடக்கூடாது. நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு அண்ணாமலை சப்பகட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. அதைத்தாங்க நானும் சொல்றேன், இவனை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, இவனுக்கு எதிராக எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்கன்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா அப்படின்னு பரிதாபமா கூப்பிடுறாரு முத்து. எத்தனை பேர் வேணும்னா சாட்சி சொல்லட்டும், நீயும் போய் ஆமான்னு ஒத்துக்குவியா? அங்க உன்னை கேட்டப்போ நீ எதுவும் சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இவன் செஞ்சிருப்பான்னு நீயும் ஒரு வார்த்தை சொன்னா பெத்த தாயே சொல்லிட்டான்னு அவங்களும் நம்ப தானே செய்வாங்க. என் புள்ள அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு ஏன் நீ சண்டை போடல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நான் ஏங்க சண்டை போடணும், இவன் பண்ணின வேலைக்கு நாம தான் அவமானப்பட்டு நிக்கிறோம், வயசுக்கேத்த வேலையா இவன் பண்றான், இப்பவே அவன் ஒரு ரவுடியா இருக்கான்னு விஜயா சொல்ல, வாய மூடு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? புள்ளைய பார்த்து ரவுடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. என் முத்து ஒரு நாள் இந்த மாதிரி செய்யறவன் இல்ல, எங்கேயாவது தப்பு நடந்தா அதை போய் கேட்பானே தவிர இப்படி வாத்தியார் எல்லாம் அடிக்க மாட்டான் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமா நீங்க தான் மெச்சிக்கணும், அவனை வளர்க்கும் போதே அடிச்சு வளர்த்துருந்தீங்கன்னா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னு மாமியார் கிட்ட சீர்றாங்க விஜயா. பக்கத்துல வர்ற பாட்டி, வேணா விஜயா வார்த்தைகளை விடாத, நான் அவனை சரியா வளர்க்கலன்னு சொல்றியா? ஏன் புள்ளைய வளர்த்த மாதிரி தான் அவனையும் வளர்த்துருக்கேன், அவன் நல்ல புள்ளடி, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவன் இல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, இங்க வந்ததுல இருந்து அவன் என்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறான், இதுக்கு தான் இவனை ஊர்லயே கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா நீங்க? இப்ப பாருங்க சீர்திருத்த பள்ளிக்கு போக போறான், பாதி வாழ்க்கை இனிமே அங்கதான் அப்படின்னு விஜயா சொல்ல, முத்து பயத்துல அழுதுகிட்டே நிக்கிறாரு. என் புள்ள அங்கெல்லாம் போக மாட்டாண்டி அப்படின்னு பயங்கரமா கத்துற பாட்டி முத்துக்கிட்ட போய், அழாதடா அப்படின்னு கண்ணை தொடச்சு விட்டுட்டு, அண்ணாமலை நீ ஏதாவது பண்ணுப்பாங்கிறாங்க. நல்லா பண்ணுவாரு, பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும்,
உடனே விக்குமண்ட அண்ணாமலை, ஸ்கூல்ல நானும் பேசி பார்த்தேம்மா, அவங்க கேட்கறதாவே இல்ல. என் உயர் அதிகாரி வாசுதேவன் கிட்ட நான் உதவி கேட்டேன். அவரும் உங்க பையன் தப்பு பண்ணிட்டான், சீர்திருத்த பள்ளிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாருமா. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு விஜயா எருமைக்கு ஈக்குவலா அண்ணாமலை எருமையும் உட்கார்ந்துருக்க. வீட்டு வாசலுக்கு ஒரு ஜீப் வருது. அதுல இருந்து இறங்கி 2 பேர் முத்துவோட வீட்டுக்குள்ள வந்து சார்னு கூப்பிடுறாங்க. பாட்டி பயந்து போய் பார்க்க எல்லாரும் எழுந்து பாக்குறாங்க. அண்ணாமலை தத்தி தத்தி நடந்து போய் வணக்கங்கிறாரு கைய கூப்பி. நாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வர்றோம், உங்க பையனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முத்து ரொம்பவே பயந்து போய், பாட்டி 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 நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி, பாட்டி நான் உன் கூடயே வந்துடுறேன் பாட்டி, பாட்டி என்னைய ஊருக்கு கூட்டிட்டு போயிரு பாட்டி அப்படின்னு பாட்டியோட கைய பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே கெஞ்சுறாரு முத்து. பாட்டியும் அவரோட கைய ஆதரவா தட்டி கொடுத்துட்டு, ஐயா என் பேரை அப்படிலாம் பண்றவன் இல்லைங்கய்யா, யாரோ தப்பா சொல்லி இருக்காங்க, அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு கதறி அழறாங்க. என் பையன் அந்த மாதிரி பண்றவன் இல்லைங்க சார்னு அண்ணாமலை சொல்ல, சார் ஸ்கூல் டீச்சருங்க, ஸ்கூல் பசங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க சார், ஹெட் மாஸ்டர் மேலேயே கல் எடுத்து அடிச்சிருக்கான், இப்ப அவர் கோமால இருக்காரு, அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா எவ்வளவு சீரியஸ் ஆயிருக்கும் அப்படின்னு வந்ததுல ஒருத்தர் சொல்ல, முத்து அழுதுகிட்டே பாட்டியோட கைய பாட்டின்னு இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. சார் என் பிள்ளையோட எதிர்காலமே போயிருங்க சார் அப்படின்னு அண்ணாமலை டைலாக் அடிச்சிட்டு இருக்க. ஏங்க இப்ப மட்டும் அவனுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு, இப்பவே இப்படி பண்றான்னா வளர்ந்தா முரடன் ஆயிருவான் அப்படின்னு விஜயா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. அண்ணாமலை திரும்பி முறைக்கிறாராம். என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. அண்ணாமலை மறுபடியும் திரும்பி சார்னு ஆரம்பிக்க, சார் இப்பவே இவ்வளவு அரகண்டா இருந்தான்னா இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது தாங்க சார் சரி, அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்க மாத்தி அனுப்புவாங்க, அதுதான் அவங்களுக்கும் நல்லது, உங்க பையனை அனுப்பி விடுங்க சார்ங்கிறாரு அதுல ஒருத்தர். அண்ணாமலை அமைதியா நின்னுட்டு இருக்க. அப்பா அப்பா என்ன அனுப்பாதப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, என்ன அனுப்பாதப்பான்னு ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காரு. சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார், என் பையன் அப்படி பண்றவன் இல்லைங்க சார் அப்படின்னு அண்ணாமலை ஏதோ கத்திரிக்காய் 20 ரூபாயா 15 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. சார் நீங்க இப்படி சொல்றீங்க, இந்த பையனோட அம்மாவே இது கேஸ் ஆனப்போ இவன் முரடன் தான், இந்த தப்ப அவன் பண்ணியிருப்பான்னு அவங்களே சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்ல, விஜயா சொன்ன வாக்கு மூலம் தான் இப்ப நின்று பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பையனோட அம்மாவே சொன்னதுனால கோர்ட்ல இன்னும் அதை ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, பாட்டி அப்படி எரிக்கிற மாதிரி விஜயாவை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அழுகையோட. முத்து அழுகையும் தவிப்புமா நின்னுட்டு இருக்காரு. சார் ப்ளீஸ் சார், நான் அவனை இந்த ஸ்கூல்ல இருந்து நிறுத்திடுவேன், எங்க அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே அவனை படிக்க வச்சிடுறேன், ப்ளீஸ் சார், காலில் வேணான்னு காலில் விழ போறாரு அண்ணாமலை. சார் சார் என்னங்க சார் நீங்க போய் எங்க காலில் விழறீங்க, இதுல நாங்க எதுவும் பண்ண முடியாதுங்க சார், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இவனை கூட்டிட்டு போக சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, தள்ளுங்க சார் ப்ளீஸ்னு அவர் முன்னாடி போறாரு முத்துக்கிட்ட. பாட்டி பாட்டி வேணான்னு சொல்லு பாட்டி, பாட்டி வேணான்னு சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கெஞ்சிட்டு இருக்கவே வா வான்னு இழுத்துட்டு வர்றாங்க. அதுக்கடுத்து அவங்க கொஞ்ச தூரம் வர அண்ணாமலையோட கையை பிடிச்சிக்கிறாரு. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, நான் எங்கேயும் போகலப்பா, அப்பா அப்பா அப்படின்னு அவரு கதற அண்ணாமலையும் கையை பிடிச்சிக்கிட்டு சார் சார் ப்ளீஸ் சார்னுகிட்டு இருக்காரு. ஏங்க எதுக்குங்க இவனுக்காக சும்மா காலில் விழறேன்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க, கூட்டிட்டு போகட்டும் விடுங்க, இவெல்லாம் அங்க போனாதான் திருந்துவான், இவன் சீர்திருத்த பள்ளிக்கு போனாதான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற விஜயா முத்துவை வெறுப்பா பார்க்க முத்துவும் வெறுத்து போய் பாக்குறாரு அம்மாவை. பாட்டி விஜயா கிட்ட வந்து, ஏய் அவனும் உன் பிள்ளை தானே, அவன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு, அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க, வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்றியா நீ அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்கேயோ கத்துற மாதிரி கத்திட்டு கிடங்கன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. முத்து நம்பிக்கையோட அம்மாவோட முகத்தை இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேய் வாப்பா அப்படின்னு அவரு இழுத்துக்கிட்டு போக அண்ணாமலையை பிடிச்சிருந்த முத்துவோட கை தன்னை போல நழுவி கீழே விழுது. சார் சார் வேண்டாங்க சார் அப்படின்னு அண்ணாமலை நின்ன இடத்துலயே நின்று சொல்லிக்கிட்டு இருக்க. போற முத்து திரும்பி நிக்கிற அம்மாவையே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. மனோஜ் முகத்துல எந்த உணர்ச்சியையும் காட்டாம அப்படியே கல்லு மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அம்மாவை நின்று ஒரு நிமிஷம் தீர்க்கமா பாக்குற முத்து அதுக்கு மேல ஒன்னும் பண்றதுக்கு இல்லைன்னு எந்த மறுப்பும் சொல்லாம பேசாம அவர் கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலையும் பாட்டியும் கூட விஜயாவையே பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா ஐயோ கூட்டிட்டு போகாதீங்கன்னு ஓடுறாங்க. அண்ணாமலை வெளியே வந்து விட்டுருங்க சார், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க சார், சார் சார் ப்ளீஸ் சார், சார் சொன்னா கேளுங்க சார் அப்படின்னு கூடவே வர பாட்டியும் பின்னாடியே வர்றாங்க. இந்த வயசுலயே இந்த பையனுக்கு இந்த நிலைமை,
சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் போனா என்ன ஆகுமோன்னு யாரோ பேசிட்டு இருக்காங்க. அவர் எவ்வளோ நல்ல மனுஷன், அவர் பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு லேடி சொல்றாங்க. இவன் எப்பவும் அப்பப்பா இப்படிதான் ரவுடித்தனமா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல, அந்த பையன் ரவுடி எல்லாம் இல்ல, அவன் கோவப்பட்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு ஒரு லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருக்கிற இடம் தெரியாம இருந்தாரு, அவருக்கு போய் இவன் இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டானேன்னு இன்னொரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க, இவன் சின்ன பையன் தான், எப்படி இப்படி பண்ணியிருப்பான்னு ஒரு லேடி பேசிட்டு இருக்காங்க. இப்படி கூட்டத்துல ஆளுக்கு அவங்கவுங்க வாயில வந்ததை பேசிட்டு இருக்க முத்துவை ஜீப்ல ஏத்தி உட்கார வச்சிடுறாங்க. அண்ணாமலை வந்து முத்துவோட கையை பிடிச்சிட்டு இருக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நழுவிக்கிட்டு இருக்கு. அதான் அவங்க அம்மாவே சொல்றாங்களே இவன் பண்ணியிருப்பான்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இதெல்லாம் மீனா கிட்ட சொல்ற முத்து இப்பவும் குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காரு. ஒரு வாய் விட்டு கதறி தேம்பி தேம்பி அழ மீனா ஓடி போய் அவரை பின்பக்கமா ஹக் பண்ணிக்கிறாங்க. முத்து அழுதுகிட்டே ஓஞ்சு போய் மொட்டை மாடியில உட்காந்துட்ட மீனா பக்கத்துல உட்காந்துடுறாங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கு, மனசால இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லைங்க. நீங்க நல்லவர்னு தெரியும், ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு காயங்கள் வச்சிருக்கீங்கன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் உங்க அண்ணன் தான் அந்த தப்பை பண்ணினாருன்னு உங்க அம்மாவுக்கு தெரியவே இல்லையான்னு மீனா கேக்குறாங்க. தெரிஞ்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க. யார் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கோமா அவங்க என்ன தப்பு பண்ணினாலும் கண்ணுக்கு தெரியாது. ஆரம்பத்துல இருந்து பிடிக்கலன்னா அவங்க தப்பே பண்ணலன்னாலும் தப்பு பண்ணிருக்காங்கன்னு தான் தோணும். அதுதான் வாழ்க்கை. என் வாழ்க்கையும் அப்படிதான் ஆயிடுச்சு. அப்பா என் மேல ரொம்ப அன்பா இருப்பாரு, அவர் மட்டும்தான் என்ன நம்பினாரு. ஆனா அவராலேயே என்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு உதவ முடியல அப்படின்னு ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சொல்றாரு முத்து. என் அம்மாவே ஸ்கூல்ல வந்து இவன் முரட இந்த மாதிரிலாம் பண்ணுவான் தான்னு சொன்னதுனால எல்லாரும் நம்பிட்டாங்க. அதையே பெரிய ஆதாரமா எடுத்துக்கிட்டு என்ன குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடூரமானவனா இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த பையன் குழந்தையா தான் தெரியுவான். ஆனா குழந்தையா இருந்தனா என் அம்மா கண்ணுக்கு கொடூரமானவனா தெரிஞ்சிருக்கேன். ஒரு அம்மாவே தன் பையனை பத்தி தப்பா சொன்னா அதை யாரா இருந்தாலும் நம்ப தானே செய்வாங்க அப்படின்னு தேம்புற முத்து அழுகையை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனாலும் முடியல. மீனாவும் கண்கள்ல வலியிற கண்ணீரோட உட்கார்ந்துருக்காங்க. எந்த அம்மாவும் தன் பையன் மேல யாராவது என்ன தப்பு சொன்னாலும் தப்பே செஞ்சிருந்தாலும் யார் முன்னாடியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்னமோ தெரியல, ஆனா கடைசி வரைக்கும் என் விஷயத்துல அம்மா அப்படியே தான் அப்படிங்கிற முத்து குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காரு. ஏங்க, உங்க அண்ணன் தான் அந்த தப்பு பண்ணார்னு ஏங்க வீட்டுல சொல்லவே இல்லை அப்படின்னு மீனா கேட்க, ஸ்கூலுக்கு எங்க அம்மா வந்தப்ப என் பையன் அப்படி பண்ண மாட்டான், அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன் அப்படிங்கிற முத்து அடுத்து பேசவே வார்த்தை கிடைக்காம அழுதுகிட்டு தடுமாறுறவரு. ஆனா அவங்களே இவன் தான் செஞ்சிருப்பான், இவன் முரடன் தான் அப்படின்னு சொன்னதுல நான் அங்கேயே நொறுங்கி போயிட்டேன் மீனா அப்படிங்கிற முத்துவுக்கு அவரை மீறி அழுக வந்துகிட்டே இருக்கு. இனிமே உண்மையை சொல்லி என்ன ஆக போகுதுன்னு தான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நாளையிலேயே ஹெட்மாஸ்டர் ரெக்கவர் ஆயிட்டாரு. அதனால என்ன சீர்திருத்த பள்ளியில இருந்து அனுப்பிட்டாங்க. அப்பாவும் நான் பாட்டி வீட்டுல இருந்தாதான் நல்லா இருக்கும்னு கணிச்சு அதுக்கப்புறம் நான் கிராமத்திலேயே போய் பாட்டி வீட்லயே படிக்க ஆரம்பிச்சேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் படிப்பே என் மண்டையில ஏறல. என் மனசு பூரா என் அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே, எங்க அம்மா என்ன முரடன்னு சொல்லிட்டாங்களேன்னு, நான் தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டாங்களேன்னு நினைச்சு படிக்கவும் தோணல. திரும்ப இங்க வரவே கூடாது, பாட்டி கூடவே இருந்துடணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்பா தான் என்ன கட்டாயப்படுத்தி இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாரு. இருந்தாலும் அந்த வலி என்னை விட்டு போகல. குடிச்சா வலி போயிடும்னு குடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என் மனசுல இருக்க காயத்தை வலிய போக்குறதுக்கு இந்த உலகத்துல மருந்தோ இல்ல போதையோ இல்ல. ஆனா அந்த குடிப்பழக்கம் மட்டும் அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தேன், அப்பா ரொம்ப திட்டாரு. அன்னைக்கே என்ன நடந்துச்சுன்னு அப்பா கிட்ட எல்லா உண்மையையும் கொட்டிட்டேன். அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முரட, ரவுடி, குடிகாரன், வேண்டாத புள்ள அப்படின்னு விடாம முத்து அழ மீனாவும் அழுதுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என்ன பண்ணாலும் போன வாழ்க்கை திரும்ப வராது. கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்காம போன என் அம்மாவோட பாசம் திரும்ப கிடைக்காது அப்படின்னு ரொம்பவே அழற முத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு மீனாங்கிறாரு. முத்துவோட கண்களையே பார்த்துக்கிட்டு இருக்க மீனா, இல்லங்க, உங்க வாழ்க்கையே இனிமேதான் ஆரம்பமாக போகுது. நான் உங்க கூட இருக்கேன், எப்பவும் உங்க கூடவே தாங்க இருப்பேன் அப்படின்னு முத்துவோட கையை பிடிச்சுக்கிட்டு ஆறுதலா சொல்றாங்க
வாழ்க்கையில எந்த இலக்கும் இல்லாம எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படின்னு எதுவுமே தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் மீனா. அப்பதான் அப்பா உன்னை எனக்கு கட்டி வச்சாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னாலயும் சந்தோஷமா இருக்க முடியும்னு உணர வச்சதே நீதான் மீனா. நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம போயிருந்தனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. அம்மா இருந்தும் அந்த பாசம் கிடைக்காம போன என் மனசுக்கு மருந்தா இருந்தது உன்னோட பாசம்தான் மீனா. உன்னாலதான் மீனா நான் இன்னைக்கு ஒரு மனுஷனா மாறி இருக்கிறேன் அப்படின்னு முத்து அழுகையும் நெகிழ்ச்சியுமா சொல்ல மீனாவை அழுதுகிட்டே அவரோட தலையை தடவி கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்கன்ற மீனா அவரோட கண்கள்ல வழியிற கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, நீங்க வேணா பாருங்க, உங்க மேல பாசமே இல்லாத உங்க அம்மா ஒரு நாள் உங்களை மகனா ஏத்துக்குவாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க அவங்க மேல வச்சிருக்க அன்பையும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்பிக்கையா சொல்றாங்க மீனா. யாரு? ஏன் அம்மாவா? அப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்ற நம்பிக்கையே இல்ல, அது எப்பவோ போயிடுச்சு மீனா அப்படின்னு அவரு சொல்ல, நடக்குங்க. அன்னைக்கு நீங்க உங்க அம்மா போட்ட அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு வந்து நினைவு தெரிஞ்சு என் அம்மா கையால இன்னைக்குதான் சாப்பிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு பெருசா புரியல. ஆனா இன்னைக்கு நீங்க உங்க மனசுல எவ்வளவு வலியோட அதை சொல்லியிருப்பீங்கன்னு இப்பதாங்க எனக்கு புரியுது. கண்டிப்பா உங்க அம்மா உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களால உங்க அம்மாவுக்கு நல்லதே நடக்க போகுது பாருங்களேன் அப்படின்னு மீனா ஆறுதல் படுத்த முத்து பேசாம அவங்க மடியிலேயே படுத்துடுறாரு. மீனாவும் ரொம்ப பரிவா ஒரு கையால தட்டி கொடுத்துட்டு இன்னொரு கையால தலையை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. கிறிஷுக்கும் என்னோட நிலைமை வந்துடக்கூடாது மீனா, கிறிஷ் ஒரு முத்துவா ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அவன் விஷயத்துல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறேன், அவனுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, கிறிஷுக்காக நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. கிறிஷுக்கு ஒன்னும் ஆகாது, நாம பாத்துக்குவோம், நாம அவனை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துவோங்க அப்படின்னு பிளாஷ்பேக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு மறுபடியும் கிறிஷ் கிட்டயே வந்து நிக்கிறாங்க மீனா. மறுநாள் பொழுது விடியுது. அஜயோட அப்பா ஸ்கூலுக்கு வர்றாரு. சுரேந்தர் வேகமா வந்து வாங்க சார், குட் மார்னிங் சார்னு ரிசீவ் பண்றாரு. அவர் கூடிய கார்ல இருந்து இன்னொருத்தர் இறங்க, இவர் தான் என்னோட லாயர்னு இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்கும் ஒரு ஹலோ வெல்கம் சார்னு டேக் இன் கொடுக்கறாரு சுரேந்தர். சார், அந்த பையன் உண்மையிலேயே தெரிஞ்சுதான் தப்பு பண்ணிருப்பான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சுரேந்தர் கேக்குறாரு. அது பெரிய விஷயம் கிடையாதுங்க சார், சைக்கலாஜிக்கலா சின்ன சின்ன டெஸ்ட் வச்சா போதுங்கிறார் அவரு. எந்த மாதிரி டெஸ்ட்டுங்க சார்னு சுரேந்தர் கேட்க, சார் ஆப்பிள ஒரு கையிலையும் பணத்தை ஒரு கையிலையும் காட்டி இதுல உனக்கு என்ன வேணுமோ எடுன்னு அந்த பையன்கிட்ட சொல்லணும். அவன் ஆப்பிள எடுத்தா அவனுக்கு பணத்தோட வேல்யூ இன்னும் தெரியல, அவன் இன்னும் மெச்சூர் ஆகல, அவன் மனசுக்குள்ள எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது, ஏதோ அந்த நேரத்துல கோவத்துல அப்படி பண்ணிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு லாயர் சொல்ல, அவன் பணத்தை எடுத்தான்னு சுரேந்தர் சந்தேகமா கேக்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட ஏன் பணத்தை எடுத்தேன்னு கேட்கணும். அதுக்கு அவன் உண்டியல்ல போட போறேன் சேர்த்து வைக்க போறேன்னு சொன்னா ஓகே, அவனுக்கு பெருசா எதுவும் தெரியலன்னு அர்த்தம். ஆனா இதுவே அந்த பணத்தை வச்சு அவன் எப்படியெல்லாம் செலவு பண்ண போறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, மெச்சூரிட்டி இருக்கு, அதனால இந்த பையனையும் தெரிஞ்சேதான் அடிச்சிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு லாயர் சொல்ல, அதுதாங்கிற மாதிரி சொல்றாரு அஜயோட அப்பாவும். ஓ அப்படியான்ற மாதிரி சுரேந்தர் தலையாட்டிக்கிட்டு இருக்க, கேட்டீங்கல்ல, அந்த பையனோட இன்டென்ஷன் எனக்கு தெரிஞ்சாதான் அவனை பனிஷ் பண்ணலாமா வேணாமாங்கிற முடிவுக்கே நான் வர முடியும் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்றாரு. அவர் அஜயையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. சரிங்க சார் வாங்க உள்ளர அப்படின்னு சுரேந்தர் அவங்களை உள்ளர கூட்டிட்டு போக முத்துவோட கார் ஸ்கூலுக்கு வருது. அவங்க கார் பின்னாடியே கார்டியன் மகேஸ்வரியோட காரும் வந்து நிக்க, முத்து மீனா கிரிஷ் 3 பேரும் இறங்கி வர்றாங்க. மகேஸ்வரி அவங்கள ஃபாலோ பண்றாங்க. நாளைய ப்ரோமோல முத்து முகம் முழுக்க சந்தோஷத்தோட டே கிரிஷ் வாடா 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 அப்படின்னு போய் அள்ளி தூக்கி சுத்துறாரு. அஜயோட அப்பாவும் உண்மையிலேயே இவன் தெரியாம தான் பண்ணியிருக்கான்னு தெரியுது அப்படின்னு சொல்ல, கிரிஷ் அஜய் கிட்ட போய் அஜய் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முத்து ரொம்ப சந்தோஷத்தோட உணர்ச்சி வசப்பட்டு, சார் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்னு அஜயோட அப்பா கிட்ட ரொம்பவே நெகிழ்ந்து போய் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலைக்கு கால் பண்ணி சொல்றாரு இந்த விஷயத்த. கிரிஷ சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம காப்பாத்திட்டாங்கிறாரு அண்ணாமலை. விஜயா என்னங்க இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி வந்து நிக்க, இன்னைக்கு நான் உணர்ச்சி வசப்படுறேன்ல, இதை நான் அன்னைக்கே பட்டிருக்கணும். முத்துவை என்னால காப்பாத்த முடியல, ஆனா நான் பண்ணின தப்ப முத்து இன்னைக்கு பண்ணல அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது செவிடங்காதுல ஊதுற சங்கேதான், வேற எதுவுமே கிடையாது. அது தெரியாத அண்ணாமலை ஏதோ சாதனை பண்ணிட்ட மாதிரி சந்தோஷமா நின்னுட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.